வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ வந்து தரமான ஒரு பெரிய ரோடு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை வந்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ திங்க் ஸோ. ஏன்னா வந்து November 25 தான் வந்துச்சு ஒரு லோடு, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து வர்றது இப்போ தான். ஸோ அதனால் உண்மையிலே தரமாக இருக்க போகுது இந்த ஆஃபர் எல்லாமே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து November 25 வந்த லோடெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்னவா. ஸோ வந்து ஒரு 43 பெட்டின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஐ திங்க் ஸோ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குட்டியான ஃபுல்லாகவே நமக்குன்னு ஒரு லோடு வந்து வந்துச்சு, சரிங்களா? ஸோ அது என்னன்னா அது ஒரு நல்ல அனுபவங்கள். ஆனால் சரிங்களா, ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே டன். ஸோ வந்து அது ஆக்சுவலாக சத்தம் கட்டாமல் விடுற வெண்ண சும்மா இருக்க மாட்டான் போல, என்னத்தையா உழச்சிக்கிட்டே கிடக்கான். ஸோ ஒன்று என்னென்னா ஸோ அது நல்ல ஒரு அனுபவங்கள். ஏன்னா மார்னிங் வந்து 9 o'clock நான் பிரித்து போட்டேன், நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ நானும் அம்மாவும் பிரித்து போட்டுருந்தோம் நினைக்கிறேன். ஸோ மார்னிங் ஆரம்பிச்சது மறுநாள் காலையில் மார்னிங் 3 மணி வரைக்கும் அது கண்டினியூஸாக இருந்தது. ஸோ அந்த ஒரு எனர்ஜியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து பசிக்கல, நான் சாப்பிடல, எதுவுமே பண்ணல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுவுமே வந்து கஸ்டமரையும் ஒரு சைட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஏன்னா அது ஒரு 4 to 5 daysலேயே எனக்கு வித்திருச்சு. ஸோ வந்து ஒரு 55,000 கிட்டே நம்ம அதில் எடுத்துட்டோம். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 1 week இருந்ததுன்னா ஃபுல்லாகவே கிரெடிட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் லோடு வந்திருக்கும். பட் அதுக்குள்ளேயும் தவறுதெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் என்ன நினச்சா தெரியல, அதுக்குள்ளேயே என்னை போட்டு பாடாப்படுத்தி எடுத்து ஒரு மாதிரி உருட்டி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் டிலே ஆச்சு, சரிங்களா? ஸோ வந்து ஸ்டாக் விற்க முடியும் இல்லை இவ்வளோ நாள் டைம் எடுத்தோம், அதனாலலாம் இல்லை. ஸோ கடைசியாக அன்றைக்கி வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் தருவாங்கன்னு நினச்சேன். ஸோ அந்த அட்வான்ஸுமே எதுவும் திரும்ப தரல. ஸோ அதனால் என்கிட்ட இருந்த 5,000 சும்மா இதுக்குள்ளே ஏதோ செட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்தோம். ஸோ இங்கே நான் வரும்போது 0 தான். ஸோ 0ல் தான் இருந்தது. ஸோ வந்து எம்ப்ளாய்ஸும் இல்லை. ஸோ நான் மட்டும் தான். ஸோ இந்த ஷாப் எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னா வந்து 100% 0ல் தான் இருந்தது. ஸோ அந்த நேரத்துலலாம் என்னென்னா இது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம் நான் வந்து. ஸோ இனிமேல் இந்த லோடு வராது, ஸோ அவ்வளோதான் கடையை மூடி இருப்பா அப்படின்னு எல்லாம் ஒரு சைடில் வந்து ஸோ அவ்வளோதான் ஓகே அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்புறம் வந்து உங்கள் சப்போர்ட் தான். ஸோ நான் வந்து ஹோப் வந்து விடவே இல்லை, கான்ஃபிடன்ஸும் விடலை. நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கவும் இல்லை. அது காரணம் எல்லாமே நீங்கள் தான். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து இங்கே இருக்குது. இமான் ப்ரோ இவ்வளோ எனர்ஜியாக ஓடிட்டே இருக்கிறாரு, எவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்காருன்னா அது காரணம் நீங்கள் தான். ஸோ வேறு யாருமே கிடையாது. கடவுள் ஒன்று, கடவுளுக்கு அப்புறம் அவங்க தான். இது அவங்களாம் இல்லைன்னா அவ்வளோதான், சரியா? புரியுதா? ஸோ ஏன்னா அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, அவங்க வந்து என்னை எந்த ஸ்டாக் இல்லைன்னு தான் நான் சொல்லி வீடியோ போடுறேன், சரியா? ஸோ எப்படின்னா ஒரு 10 ஃபிஷ் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என் கடையில் லோடு அப்படி சொல்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்தாங்க. ஸோ வேங்கலைனாலும் வந்து அவங்க தலையை காட்டிட்டாவது போனாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான், சரிங்களா? ஸோ வந்து நான் எனர்ஜியாக இருக்கிறது காரணம் நீங்கள் தான். ஸோ இந்த லோடெலாம் வந்து காரணம் நானோ துட்டோ எதுவுமே கிடையாது, டப்புக்கு போய் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் மட்டும்தான், சரிங்களா? ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல விரும்பினேன். ஸோ அதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசுவேன், சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் நீங்கள் இஷ்டமான ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டாக்ஸ். ஸோ திருநெல்வேலியில் நீங்கள் வந்து இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு ரேட்டில் இருக்க போது எல்லா அக்வாரியம் ஃபிஷஸ் ஆகட்டும், அப்புறம் ஆக்சசரிஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் கேள்விப்படாத ஒரு ரேட்டில் இருக்க போது. ஸோ பயங்கர எனர்ஜி இந்த வீடியோ கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வாங்க ஒரு பெட்டியாக பிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 14 பெட்டி தான் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம். ஸோ முதல்ல இதே ஆக்சசரிஸ் இருக்கா, மீன் இருக்கான்னு தெரியல. மீன் தான். ஸோ 4 கவர் மங்களகரமாக அந்த லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு அனுப்புகிற லிஸ்ட்டு எடுத்து வைக்கணுமா நீங்கள் கரெக்டாக. ஸோ கௌரா மிஸ் எல்லாமே என்ன ரேட் போட்டிருக்கு ஆக்சுவலாக? இது நல்லா பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது நல்லா. ஸோ சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது. ப்ளூவில் நல்லா இருக்குப்பா, பிளாட்டன்ஸ்லாம் ரொம்ப நச்சுன்னு நறுக்குன்னு தரமாக இருக்குது. ஏன்னா சில கடையிலலாம் இந்த ப்ளூலாம் வாங்குவீங்க ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நல்லாயிருக்கு, கலரேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நாளைக்கு ஆயிரமா எப்படி இப்போ சொல்லிடலாமா? எப்படி 12 ரூபாயா பீஸ்? 12 ரூபாய் என்னால் கன்ஃபார்ம் தானே? ஸோ பீஸ் ஒரு 12 ரூபா, ஜோடி 24 ரூபாய்க்கு தரப்போம், சரிங்களா? ஷுவரா கரெக்டாக 12 ரூபா தானே பீஸு? ஸோ பீஸ் வந்து ஜஸ்ட் 12 rupees தான். பட் சீக்கிரம் வரணும். நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. ப்ரோ இது ஃபுல்லாக அந்த பக்கம் தூக்கி போடுங்க. அது பக்கம் ஒரு உரமாக வைங்க, எல்லா ஃபிஷ்ஷும் உரம் இருக்குது. டன். ஸோ நெக்ஸ்ட்டு பேண்டா மாலிஸில் ஓரளவு சின்ன சைஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதில் பீஸ் 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரப்போம், சரிங்களா? பேண்டா பாலிஸ்லாம் வெளியெல்லாம் 10 ரூபா விற்பாங்க. ஸோ நம்ம பீஸ் வருமே 5 ரூபாய்க்கு தரப்போம், சரிங்களா? இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ திருநெல்வேலியில் இந்த ரேட்டில் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரேட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ பேண்டா பாலிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அது எதனால பிடிக்குதுன்னா ஸோ வந்து அது கோல்டு வித் பிளாக்கோட சேர்ந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபிஷ் ஆக்சுவலாக, சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ முடிஞ்ச நாள் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நம்ம எந்த லெவலில் நான் காட்டுறனோ அது ரொம்ப வேகமாக விற்றுரும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சீக்கிரமாக ஷேர் பண்ணி வர சொல்லுங்கள், சரிங்களா? டன். ஸோ கண்டினியூஸாக அந்த வீடியோ எடுத்துக்காங்க. ஸ்டோரேஜும் பார்த்துக்கோங்க, கரெக்டான ஒரு ஆங்கிள், நல்ல ஒரு சீன் வரும்போது நல்லா க்ரியேட்டிவ் சூப்பராக நச்சுன்னு. பெரிய சிசி ஏஞ்சலாக இருக்கேன், சூப்பராக இருக்கப்பா.
நல்லா இருக்குது. ஏஞ்சல் என்ன ரேட்டுக்கா போட்டிருக்கு இதில்? 30 ரூபா பீஸ் வரைக்கும் 30 ரூபா. இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் ஜோடி 90 ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஜோடியாக 60 ரூபாய்க்கு தரப்போம் உங்களுக்கு ஆஃபர், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். இந்த மாதிரி பெரிய லோடு வரும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஜோசப் நீ கூட நினைச்சல, ஸோ இந்த மாதிரி பெரிய லோடு வரும்போது என்னென்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்னு நினைப்பீங்க. சத்தியமாக சான்ஸ் இல்லை சரிங்களா. ஸோ ஏன்னா வந்து பெரிய லோடில் வந்து என்ன ஒரு ஃபால்ட்டுனா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கே நிறைய பணம் கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லை சின்ன லோடு இருக்கும்போது இதை விட நிறைய லாபம் வரும். பட் பெரிய லோடுனா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம், ஏன்னா நல்ல ஒரு ஆஃபரில் கொடுக்கலாம், நல்ல ரேட்டில் வரும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது உங்களுக்கான ஒரு ஆஃபர் டே. ஸோ டேலாம் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ முடிஞ்ச நாள் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. ஏஞ்சல் பீஸ் வந்து ஜஸ்ட் 30 rupees தான் சரிங்களா. சீரியஸாக சான்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேட்டுங்க. நல்லா இருக்காங்க. அந்த ஒயிட்லாம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டுமே ஏஞ்சல் தான் தரமாக இருக்குது சூப்பர் டன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பிரித்து அந்த பக்கம் ஓரமாக அடிக்க வைங்க சட்டன் ஆகி. இது ஆக்சரிஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சூப்பர். நல்ல கலர்ஃபுல்லான ஆக்சரிஸ் ஃபஸ்ட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னென்னா 12 inch பிளான்ட்டு. ஸோ 12 inch பிளான்ட் என்னக்கா போட்டிருக்கு? பிளாஸ்டிக் பிளான்ட்டு 12 inch 25 நேரம் ஆயிருமா? சட்டன் பாருங்கள். ஸோ 25 நான் இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஐ திங்க் ஸோ சீக்கிரம் கொஞ்சம் வேகம் வருங்கக்கா. டன் 25 தானே டன் 25 rupees தான் சரிங்களா. பாட்டாங்க ஜோஸ் விட்ரு டன். ஸோ வந்து பீஸ் வரும்போது 25 rupees தான். நிறையா வந்திருக்கு. ஸோ பாருங்கள் ஒரு பேக்கெட்லேயுமே 10 pieces இருக்கும். நிறைய கலரேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய போகும் நம்மக்கிட்ட. திருநெல்வேலியில் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஷுவராக தெரியும். இதெல்லாம் 35 rupees குறைஞ்சி யாருமே தரமாட்டாங்க. 45, 50 அந்த ரேஞ்சஸ்லாம் வரும். ஸோ முடிஞ்சாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள் 8 inch என்ன ரேட் போட்டுருக்கு? 8 inch 20 ரூபா தான். ஜஸ்ட் 20 rupees சரிங்களா. முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கிடைக்காது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. டேங்க்ஸில் போடும்போது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டன். ஸோ அடுத்து பாருங்கள் குட்டி பிளான்ட் நிறைய நம்மக்கிட்ட போகக்கூடியது. ஸோ இது என்ன ரேட் போட்டிருக்கு? சின்ன சைஸ் என்ன ரேட் போட்டிருக்கு? 10 ரூபாயா? ஜஸ்ட் 10 rupees தான் சரிங்களா. இந்த பிளான்ட்டில் நீங்கள் எதை எடுத்தீங்கன்னா 10 ரூபா தான். நீங்கள் பேக்கெட்டோடு எடுத்தீங்கன்னா இன்னுமே ரேட் கம்மியாகும், கவலைப்படாதீங்க. நிறைய இருக்குது. நம்மகிட்ட வாங்கி கூட நிறைய பேர் சேலே பண்ணுறாங்க. ஸோ அந்த அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கம்மியான ப்ரைஸஸில் கொடுக்குறோம் சரிங்களா. பரவாயில்ல. ஒரு இதையும் நல்லா பேக் பண்ணியிருக்காங்கப்பா. ஒரு இதையும் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இது யாருக்கு நான் இருக்கான்னு தெரியல. ஸோ போன வாட்டி வந்தது. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே தெரியும். அந்த டபுள் ட்ரம் வந்து ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு சரிங்களா. கண்ணை திறக்கக்குள்ளேயும் ஒரே நாளில் போயிட்டு சரிங்களா. ஸோ நம்ம அவ்வளோ ரேட் கம்மியாக கொடுத்தோம். இதே ரேட் டபுள் ட்ரம் போட்டுருங்க. டபுள் ட்ரம்னு போட்டுருக்கோம்ல ஒரு டைம் நேரம் ஆயிடுமா. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 120 ரூபா 120 rupees தான் சரிங்களா. வெளியெல்லாம் எல்லாம் 150 குறைஞ்சி யாரும் தரமாட்டாங்க. ஸோ திருநெல்வேலியில் நம்ம மட்டும் தான் எவ்வளோ கம்மி ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம் சரிங்களா. டன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒன்றா 5 சம்திங் வந்து வேறு ஒரு பிளான் வச்சு வேறு ஒரு பொம்மை இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சோம் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குப்பா, தரமாக இருக்குது. நான் கூட இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பர் டூப்பர் ஆஃபர் இது ஆக்சுவலாக. இது என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கேன்? அந்த லைட் ஹவுஸ் வித் வீல்னு போட்டிருக்கோம் பாருங்க. ப்ரோ நீங்கள் எதுக்கு அந்த நோட்டில் பின்னாடியும் இருக்குங்க? 180 180 rupees தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏர் டியூப் இருக்குல்ல, ஏர் டியூப் மட்டும் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இதில் வந்து பபுள் வருமா, இந்த வீல் தன்னால் சுற்றிட்டே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. வெறும் 180 தான். எல்லாம் வெளியெல்லாம் 250 ரூபா 300 ரூபா சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. சூப்பர் டூப்பராக இருக்குது, அமேசிங் டன். ஸோ அந்த 2 டைப் தான் வந்திருக்கு சரிங்களா. அதில் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. அந்த டாயில் ஒரு ஹவுஸில் வந்து ஒரு 5 pieces தான் வந்திருக்கும். ஸோ அந்த டபுள் ட்ரம்மில் ஒரு 10 piece வந்திருக்கு. ஷுவராக மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்கண்ணே. டன். டன் சூப்பர். அடுத்து வந்து பாருங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் அந்த மீடியம் சைஸு. ஸோ மீடியம் சைஸ் வந்து போன வாட்டி வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மீடியம் சைஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ரேட்டு போகிறோன்னா ஜஸ்ட் 100 rupees சரி. அதெல்லாம் 120 rupees சேல் பண்ணுறாங்க. நம்ம வெறுமே 100 rupees தர போகிறோம். இதெல்லாம் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஆஃபரு. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. ஸோ தரமாக இருக்குப்பா. ஸோ வந்து ஆக்சிடென்ட் ரொம்ப நாள் கழிச்சு பிரிக்கிறதுனால அதே ஒரு தனி ஒரு எனர்ஜியை கொடுக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் சின்ன சைஸு ப்ளூ பிரிண்ட் பிராண்டு. ஸோ இங்கே பாட்டு இந்த டப்பாவே ஒரு அழகாக இருக்குங்க, தரமாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட்டு ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் சின்ன சைஸ் என்ன ரேட் போட்டுருக்கு ஆக்சுவலாக? 70 பரவாயில்ல. உங்களுக்கு வந்து 10 rupees லெஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து 80 rupees சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு 70 ரூபாய்க்கு தான் தர போகிறோம் இன்றைக்கி. ஸோ வந்து முடிஞ்ச நாளில் ஃபாஸ்ட்டாக வாங்க. இதுவே சில கடைகளில் 120 rupees திருநெல்வேலியில் நான் சொல்கிற ஆஃபர் எல்லாமே சரிங்களா. ஸோ முடிஞ்ச நாளில் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க. நான் அடுத்து
இந்த ஃபுட்டு வந்திருக்கு. இந்த சின்ன சைஸ் ஃபுட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 10 rupees தான் பேக். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. ஸோ வந்து நிறையா வந்திருக்கு. அண்ட் அடுத்து ஹேங் ஆன் பேக்கு. ஹேங் ஆன் பேக்கெலாம் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. ஸோ ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் எவ்வளோ போட்டிருக்கு? டீச்சர் கொஸ்டின் கேட்ட மாதிரி நமக்கு 300. 300 கன்ஃபார்ம் தானே? ஸோ வந்து ஜஸ்ட் 300 rupees. சரிங்களா, இதெல்லாம் வந்து 350, 450 இதெல்லாம் குறைஞ்சி உங்களால் ஹேங் அண்ட் பேக்கே வாங்க முடியாது திருநெல்வேலியில். ஸோ முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, அதில் நிறைய நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடும். 4 பீஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக வந்துருங்க. அடுத்து பாருங்கள் டாப் ஃபில்ட்ரு. டாப் ஃபில்ட்ரு வந்து ஜஸ்ட் 350 rupees. சரிங்களா, 350 ரூபாய்க்கு தர போகிறோம் டாப் ஃபில்ட்ரு. டாப் ஃபில்டர்லாம் 400 ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் திருநெல்வேலியில் வாங்கவே முடியாது. ஸோ இதுலேயுமே கம்மி ஸ்டாக் தான். ஒரு 3 பீஸோ 4 பீஸோ வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச லெவலில் எவ்வளோ தூரம் சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரம் வந்துங்க. மிஸ் பண்ணி வாங்கி இந்த ஆஃபர் டன். ஸோ அவ்வளோதான், இந்த ஆக்சரிஸ் பற்றி அவ்வளோதான். ஸோ வந்து இந்த ஆக்சரிஸ் எல்லாம் தூக்கி இதில் போடுங்க டன். ஸோ வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீட்டுக்கு போயிடும். செய்யது ப்ரோ வந்து இன்னும் ஒரு 4 மாதம் ஜமாத்தை முடிச்சுட்டு நான் ஒரேடியா வரேன்ட்டாரு. சரி ஓகே எப்போனாலும் வாங்க அப்படின்ட்டேன். நான் அவரை சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுனால 11 குரூப்லேயும் இன்னும் இருக்காரு. எந்த குரூப்லேயும் வெளியே போகாமல் போயிட்டாரு. ஸோ வந்து ப்ரோ தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்மளை போயிட்டான்னு நினச்சிடக்கூடாது. நல்லா இருக்கு, பவுல் சூப்பராக இருக்குது. ஆமாம் நல்லா. நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்கள் இஷ்டம் எப்படி நான் என்ன வேணால் பண்ணுங்க ப்ரோ அப்படின்றவேன். ஏன்னா நான் வந்து இந்த பெரிய லோடு வந்து ஒரு சொதப்பிச்சு ஒரு சின்ன ஒரு வந்துச்சுல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தீபாவளிக்கெலாம் ஸ்டாக்லாம் முன்னாடி நான் ஒரு 30 days நான் ஊர்லேயே இல்லை. ஊரில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸு. நான் வந்து இங்கே 2 கடை இருக்குது. இருந்தாலுமே நான் அங்கே வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து நான் திருவா அலைகிற நேரங்கள் அது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ கடையை அப்படி சொல்லிட்டு ரொட்டேஷனையும் பார்த்துக்கிட்டாரு. என் வீட்டில் இருக்கிற 2 நாய்க்குட்டியும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ ரொம்ப நான் அவர் கடவை மாட்டேன். சரி அதுதான் அவர் வந்து என்கிட்ட அவ்வளோதான் ப்ரோ நான் வேலையை விட்டே போகிறேன்னு அவர் சொன்னாலும் கூட பரவாயில்ல ப்ரோ, என்னைனாலும் நான் ஒரு அண்ணன் உங்களுக்கு இருக்கேன். ஸோ எனக்கு தம்பி தங்கச்சி யாருமே கிடையாது. ஷுவராக நீங்கள் வந்து கவலைப்படாங்க. என்ன ஹெல்ப்னாலும் சரி, வயசானாலும் சரி, செய்து ப்ரோ பேசுகிற ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்னு சொன்னாலும் நான் என்னால் முடிஞ்சது, நான் பெரிய ஆள் சொல்ல, என்னால் முடிஞ்சது நான் வந்து நிற்பேன், நீங்கள் கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். பட் அவர் போகணும்னு சொல்ல எதுவும் சொல்ல, நான் வந்துடுவேன் ப்ரோ அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். சரி ஓகே ப்ரோ உங்களுக்கு இஷ்டம் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ட்டேன். சரி டாட் ஸோ 4 inch பவுல். ஸோ 4 inch பவுல் இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ? வெளியில் என்ன ரேட்டு விற்கிறாங்கன்னா 40 ரூபாய்க்கு வந்து யாருமே வாங்க முடியாது திருநெல்வேலி டவுனில். ஸோ நம்ம ஸ்டார் 50 ரூபா ஜோசா சொல்கிறேன். 50 ரூபா ஆகுது. 50 சுந்தரேசனா? சுந்தரேசன் டன். ஸோ 50 ரூபா ஆகுது. இதெல்லாம் ஜஸ்ட் 30 rupees உங்களுக்கு ஆஃபர் ரேட். சரிங்களா, முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக இருங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம். டன் சூப்பர். அடுத்து இதே தான் நிறைய வந்திருக்கோம் இதுதான் நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே 30 இல்லை 32வா? சரி உங்களுக்கு 2 ரூபா வித்தியாசம் போகும். உங்களுக்கு கணக்கெடுப்பின்படி ஒரு 2 ரூபா கூட இருக்குது. இதுக்கான காரணங்கள் வந்து இது ஒரே பெட்டியில் வந்திருக்கு. அப்புறம் இதுக்கான டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 32 ரூபா தான். அதுவுமே கம்மி ரேட் தான். என்னால் முடிஞ்ச லெவலில் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச லெவலில் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. சரிங்களா டன். இது ஃபுல்லாகவே அதானா? நான் நினைக்கிறேன். ஆமாம் அதே தாங்க டன். ஸோ வந்து அடுத்த பெட்டிக்கு போயிடுவோம். ஸோ அடுத்துமே ஆக்சரிஸ் தான் சூப்பர். ஸோ சைப்பான் பம்பு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தது. கடையில் அந்த அக்காவும் நிறைய நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வெளியெல்லாம் வந்து 100 rupees குறைஞ்சி ஷுவராக நீங்கள் வந்து வாங்க முடியாது திருநெல்வேலி. சரிங்களா, பட் இதோட ஆஃபர் ப்ரைஸு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எப்படியா ஒரு கெஸ் பண்ணி பாருங்கள். என்ன ரேட் போட்டிருக்கு ஆக்சுவலாக நம்ம குரூப்பில். ஸோ வந்து குரூப்லலாம் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து டைமிங்கு நீங்கள் இந்த நேரத்துக்கு வந்தால் சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் லோடு வருது, அப்புறம் இதான் ரேட்டு இதெல்லாம் வருது அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே நாங்கள் காலையிலே போட்டு விட்ருவோம். ஸோ அதனால் குரூப்லலாம் நீங்கள் இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 குரூப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ முடிஞ்ச எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சைவன் பம்ப் வெறும் 80 ரூபா தான். சரிங்களா, ஜஸ்ட் 80 rupees. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாமே ஆஃபர் ப்ரைஸஸ். ஸோ ஷுவராக மிஸ் பண்ணிடவே வேண்டாம். சரிங்களா டன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னடா இருக்குது? அடுத்து சாம்பியன் பீட்டா ஃபுட் இருக்குது. சரிங்களா, ஸோ சாம்பியன் பீட்டாஸ். ஸோ இது வந்து என்ன ரேட்டு ப்ரோ? 20 ரூபா. ஜஸ்ட் 20 rupees தான் உங்களுக்கு. இதெல்லாம் 30 ரூபாய்க்கு குறைஞ்சி தர மாட்டாங்க திருநெல்வேலியில். ஸோ ஜஸ்ட் 20 தான். இதில் நிறையா பீஸஸ் வந்துருக்கு. மொத்தம் ஒரு 100 பீஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. இதுதான் பீட்டா ஃபுட்டு தான். நிறைய பீட்டா ஃபுட்டு சரமாக தொங்க விட போகிறோம் கடையில். ஸோ அடுத்து இந்த ஆப்டிமமில் 100 கிராம் பேக்ஸ். சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப நல்லா போகும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு ஃபுட் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 60 rupees தான். சரிங்களா, வெறும் 60 ரூபா தான் உங்களுக்கான ரேட்டு. இது நல்ல ஒரு ஃபுட்டு, நல்லாயிருக்கும். என்னையாது மேலே எரிக்கி வச்சுருக்கு கரன்னு. நல்ல வேலை அவன் உள்ள வரைக்கும் கடிக்காமல் போனானே எலி. என்னடா அது நம்ம கடிச்சு வச்சு வர கேள்வி வச்சுக்கிறேன்.
ஸோ அடுத்து பாருங்கள், அதே ஃபுட்டுலேயே 1 கிலோ பாக்கெட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் நம்மகிட்ட. சரிங்களா? இது நிறைய பேருக்கு தேவைப்படும். அந்த கொய்லாம் வச்சுருப்பீங்க, கொய் பாண்டு, அப்புறம் சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸஸான ஃபுட்டு தேவைப்படும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன ரேட்டு போட்டிருக்கு? 1 kg ஆப்டிமம் என்ன ரேட் போட்டிருக்கு? 345 ரூபா தான். சரிங்களா? 350 ரூபா நம்ம சொல்லிட்டு இருந்தது. நீங்கள் உங்களால் 5 rupees டிஸ்கவுண்ட் 345 ரூபா நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். இதில் ஒரு 5 பாக்கெட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச லெவலில் ஃபாஸ்ட்டாக வாங்க, அப்போ தான் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஒசாக்கா க்ரீனு. ஸோ ஒசாக்கா க்ரீன் வந்து எங்கள் தெருவில் ஒரு அண்ணன் கேட்டுகிட்டே இருந்தாங்க, தம்பி இதை கொண்டு வருவியா மாட்டியாங்க. நான் எங்கேனா போய் வாங்குறது, இருக்கேன் எங்கே கிடைக்கும், இங்கே வரலன்னு நோடு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு அர்ஜென்ட் தம்பினாங்க. எந்த தெருனாலும் பெரிய தெரு வேண்டாம் போங்கடி, நான் இந்த சண்டைக்கெலாம் வரல. ஸோ வந்து அதான் கேட்போம். ஸோ இது என்ன ரேட் போட்டுருக்கு? ஒசாக்கா க்ரீனு 55. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 70 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது, திருநெல்வேலியில். ஜஸ்ட் 55 rupees தான். நல்லா ஃபாஸ்ட்டாக வாங்க. ஸோ நான்வெஜ்ஜுன்னு போட்டிருக்கு. நான்வெஜ் தம்பி என்ன ஆஃபர் தான் தம்பி. ஸோ வந்து அடுத்து பாருங்கள், மெடிசின்ஸு. ஸோ மெடிசனில் உங்களுக்கு வந்து மிஸ்டர் ப்ளூ இருக்குது. ஸோ ப்ளூ மெடிசன் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு ப்ரோ அப்படின்னீங்கன்னா எது எடுத்தாலும் 15 ரூபா. சரிங்களா? ஜஸ்ட் 15 முடிஞ்ச நாள் ஃபாஸ்ட்டாக வாங்க. எதாக எடுத்தாலும் 15. க்ரீனுமே இருக்குது. ஸோ 15 ரூபா தான். முடிஞ்ச நாள் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம். சரியா? டேன் ஷுவர் சூப்பர். இப்போ அதுதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அந்த பெட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷில் சின்ன சைஸு. ஸோ இது எது எடுத்தாலுமே 5 ரூபா தான். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம். ஸோ வெறும் 5 rupees தான். சரிங்களா? பீஸ் வெறுமே 5 rupees. மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மாலிஷ் நல்லா இருக்குது. இப்போ சைஸு சூப்பராக இருக்கு, நல்ல பெரிய சைஸாக இருக்குது. எல்லாமே செம்மையாக இருக்குது, தரமாக இருக்காங்க. ஸோ இந்த சின்ன பசங்களாம் நிறைய பேர் விரும்பி கேட்குற மாதிரி நல்ல நறுக்குன்னு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் பீஸ் வெறுமே 5 ரூபாய்க்கு தரப்போம். ஸோ முடிஞ்ச அளவில் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அப்படியே ஆகும். அந்த லெவலுக்கு தரமான ஒரு உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு? டான். ஸோ வந்து மாலிஷ் எல்லாம் பீஸ் வெறுமே 5 ரூபா தான். மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபரை. ஸோ அந்த டான் சூப்பர். அடுத்து மாலி தான். மாலி மட்டுமே ஒரு 300 பீஸ் வந்திருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். தரமான மாலிஷ் மிஸ் பண்ணிடுறாங்க, பிரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ டான். ஸோ இது எத்தனை நாள் பெட்டி? யாருமே கேட்டா அடுத்தோம் இது நல்லா இருக்கப்பா. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு லோடு வந்திருக்கு. தம்பி எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்தல, அடிச்சு போடுறாங்க. ஏமா இவன் தான் என்ன கெடுக்கிறான், எனக்கு கெட்ட வார்த்தைன்னா என்னன்னே தெரியாது. இந்த பையனால தான். சரி டான். ஸோ வந்து ஏர் பம்பு, ஒன் வே ஏர் பம்பு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம். இது வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண அப்புறம் நிறைய கடைகளில் இது ரெடியூஸாக தான் வைக்கிறது. ஸோ நம்ம அப்போ இன்னும் குறைக்கணும்ல. ஸோ இது நல்ல ஒரு பிராண்டடான இது ப்ளூ பெட் தான். ஸோ இது வந்து என்ன ரேட்டுக்காக போட்டிருக்கு? மோட்ரு சின்ன சைஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நேரமா ரொம்ப வெளியே போங்க. நல்லா இருக்குப்பா, அழகாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு என்ன மட்டும் சிங்கிள் ஃபஸ்ட்டு 90. இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குமே, அதான் 90. 90 ஜஸ்ட் 90 rupees. சரிங்களா? 100 ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருக்கிறது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 90 ரூபாய்க்கு தரப்போகிறோம். சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, தரமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபரை. அடுத்து பாருங்கள், நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது, எனக்கு வந்து மோட்ரு வந்து ட்ருன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குது ப்ரோ, எனக்கு அந்த சத்தமே வரக்கூடாது, ஆனால் எனக்கு அதே மாடல் மோட்ரு தான் வேணும், வெளியே தான் வைக்கிற மாதிரி மோட்ரு வேணும், உள்ளே வைக்கிற மாதிரி வேண்டாம், ஆனால் வெளியே வைக்கணும், சத்தம் வரக்கூடாது, எனக்கு ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ சைலண்ட் ஏர் பம்ப் வந்திருக்கு. ஸோ நல்லாயிருக்கும், இதை போட்டால் சத்தமே வராது. அதனால் ஜஸ்ட் 200 rupees தான். இது வந்து சூப்பராக இருக்குது, நல்லா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் 200 rupees. சரிங்களா? முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம். ஸோ ஆஃபர் வந்து சொல்கிறேன், ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறேன், ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வந்துருக்கு. முடிஞ்சாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். வந்துட்டு அப்புறம் என்னை குறை சொல்லாதீங்க, என்ன ப்ரோ நீங்கள் டாம் டூம் கற்றுனீங்க, அவ்வளோ பெரிய காட்டினீங்க, ஒன்றும் இல்லையே கடையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு நான் பொறுப்பு இல்லை. சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் இருக்கும். சரிங்களா? டன். ஸோ டன். நெக்ஸ்ட்டு ஸோ டபுள் வே ஏர் பம்பு. ஸோ டபுள் வே வந்து என்ன ரேட் போட்டிருக்கு? டபுள் வே நல்லாயிருக்கும், சூப்பர் மாடல் இது. ஆக்சுவலாக நான் அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும் போதே இது 250 ரூபா நான் வாங்கியிருக்கேன், 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஒரு 250 ரூபான்னு வைங்களேன். ஸோ நம்ம வெறும் 170 ரூபாய்க்கு தர போகிறோம். சரிங்களா? முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு சூப்பராக கம்மி குவான்டிட்டி தான், 10 பீஸ் தான் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கடைக்கு 10 தெரியலையே. டன். ஸோ நெக்ஸ்ட்டு 15 வாட்ஸ். சரிங்களா? 15 வாட்ஸ் இன்டர்னல் ஃபில்ட்ரு.
இதெல்லாம் வெளியே 350 ரூபா விற்கிறாங்க. ஸோ நம்ம ரேட்டு 240 ரூபாய்க்கு தரப்போம். சரிங்களா? இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது 4 வாட்ஸ் இன்டர்னல் ஃபில்டரே நான் 240 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ 15 வாட்ஸ் 240 ரூபாய்க்கு தரேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம். டன் சிங்கம்டா தம்பி, என்னன்னாலும் எங்கள் ஃபுட்டு லெவலுக்கு இருக்கா தெரியும்ல. என்னன்னு கைஸ், என்னாச்சு யார் ஃபோன் அடிக்குது? சரிதான். ஸோ வந்து பீட்டா ஃபுட்டும் கப்பி ஃபுட்டும் ராயல் பிராண்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து குளத்தூர்லேயே உங்களுக்கு ரேட்டு வந்து 35 ரூபாய்ங்க. நானே வாங்கியிருக்கேன், ஷுவராக வாங்கியிருக்கேன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ரேட் ரீட்டைல் ப்ரைஸை சொல்கிறேன்ப்பா. நான் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு போயிடாதீங்கண்ணே. நான் என்ன ரேட்டு போட்டிருக்கு? 35. ஆமாம், நாங்கள் குளத்தூர் ரேட்டுக்கு கொடுக்குறோம் திருநெல்வேலியில். உங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் ரேட்டு கூட இது ஆக்சுவலாக. இதை வந்து உங்களுக்கு வந்து 60 ரூபீஸ் 70 ரூபீஸ் கொடுப்பாங்க. நான் குளத்தூர் ரேட்டு நீங்கள் சென்னைக்கு போய் வாங்குற ரேட்டுக்கு நான் தரேன். ஸோ திருநெல்வேலியில். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் 35 ரூபீஸ் தான். முடிஞ்ச ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அரசியல்வாதிக்கு ஆகிறதுக்கான தகுதிகள் நம்மக்கிட்ட இல்லைங்க. அதெல்லாம் பொய் சொல்லணும், திருடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்னது இருக்குது? அதே தான். ஸோ முடிஞ்ச ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்திருக்கு. என்னடா அதுக்குமே ஆக்சரிஸ் தானா? ஆக்சரிஸாக பிடிச்சிருக்கோமே. ஸோ வந்து சைபான் பம்பு. ஸோ மிஸ் பண்ணி வேண்டாம், சைபான் பம்பு நிறையா வந்திருக்கு. ஸோ வந்து நிறைய எடுத்திருக்கேன். முடிஞ்ச லெவலில் என்னால் முடிஞ்சு எவ்வளோ நிறைய எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன். சரிங்களா? சைலண்ட் பம்பும் மிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-10 பீஸாவது நான் முடிஞ்ச லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா அங்கே வச்சு ஒரு தாத்தா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், தம்பி ட்ரோன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கு, என்னால் தூங்க முடியல, நீ அதை எப்படியா கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அவர் வரதுக்குள்ளேயும் நான் போயிட்டேன், நான் கடையை காலி பண்ணிட்டேன். அடுத்து வந்து நினைப்பாரு, என்ன தாருன்னா ஆளை காணாமல் போயிட்டானேன்னு நினச்சிருப்பாரு. ஸோ வந்து பரவாயில்ல, ஓகே டன். அடுத்து பாருங்க, பாட் பிளான்ஸு, லைவ் பிளான்ஸு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. லைவ் பிளான்ஸ்னால் நீங்கள் என்ன ஃபாக்ஸ் ஷெல்லுக்கு கப்பி கிராஸ் இதை இறக்கிட்டே இருக்கீங்களே ப்ரோ, நம்ம அடுத்து எப்போ நீங்கள் அந்த பாட் பிளான்ஸ் நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி வேணுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக சூப்பர் டூப்பராக ஒரு தரமான ஒரு ஆஃபர்லாம் இறக்கிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு வந்து 60 ரூபா 70 ரூபா சொல்லுவாங்க ஒரு பாட்டு. ஸோ நம்ம வந்து ஆஃபரில் கொடுக்குறோம். ஸோ திருநெல்வேலியில் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ரேட்டில் வந்து ஷுவராக கிடைக்காது, சான்ஸே கிடையாது. சரிங்களா? எல்லாமே நான்சி கோட்டு தான். ஸோ நீங்கள் ஷுவராக வந்து ஈஸியாகவே வளர்க்கலாம். 10 பைசா வாங்கப்பா, வாங்க 10 பைசா. டன். சூப்பராக இருக்குப்பா. ஒன்று ஒரு டைப்பு. இதை பார்த்ததே எங்கள் அம்மா புதினான்றாங்க. அப்படி தானே சொல்லுவேன், புதினான்னு சொல்லி துளசின்னு சொல்லுவேன். டன். ஸோ ஈஸியாக சொல்லிடுவான். டன். அடுத்து இதெல்லாம் நல்லா இருக்குப்பா. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். டன். அப்புறம் வயலட் கலரில் ஒன்று கீரையா தம்பி. அடுத்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜுவாட் டைப்பு தான் நம்ம ஆட்கள் எதிர்பார்க்குற ஜுவாடு வரலான்னு நினைக்கிறேன். இதுவா? இதுவும் அதே தான், கொஞ்சம் மிக்சிங்காக எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன புதினா ஏன்னா இருக்கீங்க? அவ்வளோதான், டன், முடிஞ்சு போச்சு. இதுவா? இது பிளான்டட் டேங்க்கு சாயில். சரிங்களா? பிளான்டட் டேங்க் சாயில் கிலோ எவ்வளோ ப்ரோ போட்டிருக்கு? கிலோ எவ்வளோ போட்டிருக்கு கைஸ்? கொஞ்சம் சீக்கிரம் எங்கே சொல்கிறது இல்லையா? ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளான்டட் டேங்க்கு நிறைய பேர் ரொம்ப நாளாக சாயிலுங்க 140 ரூபா. ஸோ வந்து ஐ திங்க் ஸோ இதில் வந்து கொஞ்சம் நிறைய கேஜி இருக்கும். ஒன்று போல் போட்டு விட்ருக்காங்க. ஒரு 4 கிலோ 5 கிலோ கேட்டிருந்தேன். ஸோ வந்து 1 கேஜினா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பரவாயில்ல, சின்ன டேங்க்னா உங்களுக்கு ஈஸியாகவே 1 கேஜிலேயே செட்டப் பண்ணிக்கலாம். ஓரளவு ஒரு 1.5 அடி அந்த மாதிரினா இந்த பேக்கெட் ஃபுல்லாக தேவைப்படும். ஒரு லேயராக நீங்கள் போட்டிங்கன்னா தான் வரும். சரிங்களா? டேங்க் முடிஞ்ச நாள் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ பிளான்டட் டேங்க்கு சாயில்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லூஸில் கிடைக்கிறது. ஸோ வந்து ஒரு 200 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் கிட்ட தான் சொல்லுவாங்க வெளியெல்லாம், திருநெல்வேலியில். சரிங்களா? நான் கம்மி ரேட்டில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணிருக்காங்க இப்போ ஆஃபர்லாம். ஏன் 4 இன்ச்சு பவுல் இது 2 மட்டும் தொங்கிட்டு இருக்குன்னு தெரியல. பரவாயில்ல. ஸோ 32 ரூபீஸா? சரிங்களா? 4 இன்ச்சு பவுல். 3 நாள் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வீடியோ மட்டும் ஒரு 50 நிமிஷம். என்ன ப்ரோ படத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. படம் போட்டிருக்கீங்க, என்னடா படம் காட்டுறியா திருநெல்வேலிக்காரன்? நெக்ஸ்ட்டு மீன். ஐயோ, மீன் கடைசி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மீன் வரல. ஸோ வந்து எங்களுக்கு பேக்கிங் நிறைய கவர்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. கவர் வாங்கியிருக்க வேண்டாமோ? சார் 12 கிலோ வந்திருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் நானும் மறந்துட்டேன் பாருங்கள். எனக்கு இந்த மறந்து கொஞ்சம் ஓவர் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து நிறைய கவர் வந்துருக்குப்பா. நிறைய எங்களுக்கு கேஜி கணக்கில் நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் பெரிய ஆள் ஆகணும்னு இல்லையோ, நாங்கள் இங்கே லோக்கலில் வாங்குற கடைக்காரங்களாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க போல். வாரத்துக்கு நானே ஒரு 30 தடவை போக வேண்டியிருக்கு. நிறைய கவர்ஸு எல்லா சைஸஸ்லேயும் எடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்சாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். சரிங்களா?
ஏன்னா எங்களுக்கு ஆன்லைனுக்கும் தேவைப்படுது இல்லாடா, அதனால் வாங்கியிருக்கேன். இவ்வளோவா நான் பார்க்காத, இதே எனக்கு கம்மி தான். அந்த காலத்துலலாம் 20 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ வந்து கம்பெனிலே ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் கொடுப்போம் அப்போலாம். இப்போ என்னாலே முடியாமல் போச்சு. ஸோ வந்து 1.5 அடி 6 அடியா, சூப்பர் சூப்பர். லைட் வந்து லைட்டோட இதுலேயும் ஒரு சின்ன சேஞ்சு. ஸோ 1 அடி 90, இதான் 190 சரிங்களா. ஏன் ப்ரோ இது வந்து 180 1 அடியா 190 கலர் சேஞ்சிங். இது ரெண்டுமே கலர் சேஞ்சிங் தான். 1 அடி 2 அடின்னு அதில் இருக்கா, குரூப்பில் இருக்கா, லிஸ்ட்டில் இருக்கா, அது வந்து 1 அடி 6 அடி சரிங்களா. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஏன் இது ரேட் கூடனா இது வந்து கலர் சேஞ்சிங் லைட் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து மல்டி கலர் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 6 அடி லைட் வந்து 1 அடி ரேட்டுக்குள்ள ரேட் சொல்லுங்கள். 6 அடி லைட் வந்து 190 ரூபா 6 அடி சரிங்களா. முடிஞ்சலாம் ஃபாஸ்ட் ஆகுங்க. இந்த ரேட்டில் இதெல்லாம் சான்ஸே கிடையாது. டன். ஸோ இப்போ வந்து 2 அடிக்குள்ள ரேட் சொல்லுங்கள். அதான் 1 அடி, இது 230 போகிறாதான் சரிங்களா. வேணால் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி 220 தரேன் சரிங்களா. முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. இது ரெண்டுலேயுமே 10 பீசஸாக வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து ஃபில்டர் மீடியா, ஒரு ஃபில்டர் வச்சுருக்கவங்களுக்கும் தேவைப்படுறது நம்ம டாப் ஃபில்டர் ஆகட்டும். ஸோ எல்லா ஃபில்டருக்கும் தேவைப்படுற ஒரு ஸ்பாஞ்சு. ஸோ இதெல்லாம் வெளியெல்லாம் 90 ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் தரமாட்டாங்க. ஸோ ஒயிட் ஸ்பாஞ்சுன்னு போட்டுருக்க பாருங்க, அதே ரேட்டு போட்டிருக்கு 70 ரூபா தான். ஸோ பீஸ் வருமே 70 ரூபா தான். முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வந்துங்க, மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம். ஸோ ஜஸ்ட் 70 ருபீஸு. அடுத்து பாருங்கள், இந்த ஏர் ஸ்டோன் வந்துருக்குப்பா. ஏர் ஸ்டோன் ரொம்ப நாளாக ஒரு குட்டி பையன் ஒருத்தன் கேட்டுகிட்டே இருந்தான், ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், மாதம் கணக்கில் கேட்டுட்டு இருந்தான். என்னடா ஒரு ஏர் ஸ்டோனுக்கு இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருக்கியடான்னு கேட்டேன். ஸோ அப்புறம் வந்து அவன் என்ன பண்ணானே தெரியல. நீ வர இதுக்கு பார்த்தா நான் ஒரு பழைய ஏர் ஸ்டோன் இருந்தாலும் வந்துருப்பேன் ஃப்ரீயாக அப்படின்னு ஏதோ பண்ணுவேன், முடியல. சரி, அந்த பால் என்ன ரேட்டு போட்டிருக்கு 6 ரூபா, வெறும் 6 ருபீஸ் சரிங்களா. பீஸ் வருமே 6 ரூபா தான். ஸோ முடிஞ்ச ஃபாஸ்ட்டாக வந்துருக்குங்க. இதெல்லாம் வந்து எப்படி 10 ரூபா போட்டுருவாங்க திருநெல்வேலியில் சரிங்களா. ஸோ வந்து முடிஞ்ச ஃபாஸ்ட் ஆவாங்க. சிலிண்டர் வந்து வெறும் 8 ரூபா தான். ஸோ முடிஞ்ச ஃபாஸ்ட் ஆவாங்க. டான்ஸ் ஒன் ஃபுல்லாக வாங்கினா ஸோ ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் நிறையா வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பாஞ்ச் வேணுமோ வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. நிறைய ஃபில்டருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இது தான். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ரோலாக இருக்கும், நீங்கள் கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம், அவ்வளோயே கிடையாது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டன். சூப்பர். இந்த நெட்டு நல்லா இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிங்க் கலர் அழகாக இருக்கியா. ஸோ வந்து அப்படியே இருப்பான். ஸோ வந்து அடுத்து வந்து 4 இன்ச் நெட்டுன்னு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, இம்போர்ட்டடு. சிரிக்காதில் 35 35 ருபீஸா சரிங்களா. முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. நல்லா இருக்குப்பா, இது சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வாங்கிடும்ல இருக்கா, அதுக்கு இல்லை யார் இவனா வச்சுக்கிட்டா அவனு. ஸோ வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது இந்த நெட்டு, ரொம்ப அழகாக இருக்குது. நானே இதை ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா அதான் வித்து ஆன் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், மீடியம் சைஸில் லோக்கல் நெட்டு. இது வந்து பீஸ் 15 ரூபாய்க்கு தரப்போம் சரிங்களா. மிஸ் பண்ணி இந்த ஆஃபர்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த நபரை நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப நாள் முன்னாடி நிறைய ஃபேமஸாக ஓடிட்டு இருந்தது. அது என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் ரொம்ப நிறைய வியூஸ் போயிட்டு, ஒரு 3 லட்சம் வியூஸ் போயிட்டு நினைக்கிறேன். அதனால் அடுத்துலேருந்து எங்கள் கடைக்கு வந்து எல்லாருமே இந்த மினி அக்வேரியம் சொன்னீங்களே, இந்த டேங்க் ஒன்று காட்டினீங்களே, சின்ன சைஸ் டேங்க், ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு பெட்டி இருந்தது, காட்டுங்க நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ அதனால் அதே மினி அக்வேரியம் வந்திருக்கு, திரும்பி அகைன் வந்திருக்கு. ஸோ இது ஒரு கிஃப்ட் பண்ணுறீங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு, யோசுவா வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு ஸ்பெஷல் பர்சன் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து இது ஒரு நல்லா இருக்கும் சரிங்களா. பண்ணுவானா அவன் வாய்ப்பே இல்லை, வாங்கி தான் திங்கான தவிர எங்கே கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மினி அக்வேரியம் ஜஸ்ட் 180 ருபீஸ் சரிங்களா. 180 ரூபாய்க்கு தரப்போகிறோம். வெளியெல்லாம் 250 ரூபா சேல் பண்ணுறது, வெறும் 180 ரூபாய்க்கு தரப்போகிறோம். இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் வந்து என்கிட்ட. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டேபிள் வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் டேபிள் வைக்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டேபிளில் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்பெஷல் பர்சன்லாம் கிஃப்ட் பண்ணலாம். என்னடா வாங்கிட்டு போயிரு, அப்படியே ஒரு 2-3 வாங்கிட்டு போயிரு, அதுதான் உங்கள் அம்மாவுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறேன், எல்லாம் வரல, நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும்டா எங்களுக்கு. டன். நல்லா இருக்குது இந்த பிங்க் கலர் நெட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த அன்பாக்சிங்லேயே ஃபேவரட் இந்த பிங்க் கலர் நெட்டு தான். இங்கே கொடுத்துட்டு தான் எடுத்துருப்பாங்க அவங்க அம்மா அவங்க பையன் தான். அதான் சொல்லுவாங்க, காசு கொடுத்தா இடையில வச்சுட்டு போ கிளம்பு அப்படின்றவாங்க. சரி டான்ஸ். நெக்ஸ்ட்டு மீன் பாருங்க, ஃபைட்ரு. ஸோ வந்து ஃபீமேல் ஃபைட்டராக ப்ளக்கார்டப்பா, ரொம்ப நாள் ஆகிட்டு இந்த ப்ளக்கார்டெல்லாம் பார்த்தேன். ஸோ வந்து அந்த க்ரீன் ப்ளக்கார்டுன்னு நினைக்கிறத ஆக்சுவலாக இவனுங்க வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ப்ளக்கார்டை பார்க்குறேன். ப்ளக்கார்டு ஜோடிகள் நிறைய வந்திருக்கு. அந்த க்ரீன் ப்ளக்கார்டுன்னு போட்டிருக்குல்ல, 200 ரூபா ஜோடி, சூப்பராக இருக்கானுங்க.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ப்ளக்கார்டை பார்க்கறதுல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ ஃபீமேலுமே நல்லா சைஸாக இருக்காங்க, வாங்கிட்டு போய்ட்டு ஜம்முன்னு ப்ரீடிங்கே போட்டுடலாம். நல்லா இருக்குது, மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர்லாம். ஜோடி வேறு 200 தான். நல்லா இருக்காங்க. மேல்ஸ்லாம் ஒன்று ஒன்று தரமாக இருக்குது, நறுக்குன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஜோடி எடுத்து வைக்க சொல்கிறேன். நச்சுன்னு இருக்குது, சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ விடோ டெட்ராஸு. ஸோ விடோ டெட்ரா என்ன ரேட்டு போட்டிருக்கு? என்னப்பா எவ்வளோ பெரிய பெரிய பீஸ்லாம் இருக்குது. ஸோ பீஸ் 15 ரூபா தான். சரிங்களா, மிஸ் பண்ணிடுறாங்க. வெறும் 100 பீஸாக வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கடைக்கு சுத்தமாக காணாது. ஸோ பெருசு இருக்குது, சின்னதாக இருக்குது. சீக்கிரம் வரவங்க பெருசு எடுத்துக்கலாம்ப்பா. எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. தரமாக நறுக்குன்னு. ஸோ நம்ம வர்ற எல்லாமே குவாலிட்டி கம்மியாக, நம்ம கம்மி ரேட்டில் கொடுக்குறோம், ஆஃபரில் கொடுக்குறோம். என்னங்க நீங்கள் குவாலிட்டி கம்மி நினச்சிடாங்க. ஸோ எல்லாமே குவாலிட்டி கூடயும் கொடுக்குறோம், கம்மி ரேட்டில் கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க ஆஃபர். சரிங்களா, எல்லா கலர்ஸும் கலந்தாப்பில் இருக்குப்பா. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்காங்க, தரமாக இருக்காங்க. ஸோ திருநெல்வேலியில் உங்களுக்கு இந்த ரேட்டில் சான்ஸே கிடையாது. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஜீப்ராஸு நல்ல பெரிய சைஸாக இருக்குப்பா. நம்ம எதிர்பார்த்ததோட பெரிய சைஸு. ஷுவாராக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இந்த சைஸ் கூட எதிர்பார்க்குறேன். நான் இதோட சின்னதாக தான் இருக்குன்னு நினச்சேன். 7 ரூபா 50 காசு தான். சரிங்களா, இதெல்லாம் பீஸ் 20 ரூபா விற்கிறாங்க திருநெல்வேலியில். பீஸ் வந்து 7 ரூபா 50 காசுக்கு தரேன். சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், கௌரமி எதை எடுத்தாலும் பீஸ் 12 ரூபா தான். சரிங்களா, முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். பீஸ் வேணும் 12 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். ஸோ அடுத்து பாருங்கள், விடோ டெட்ராஸு. ஸோ எதை எடுத்தாலும் பீஸ் வேணும் 15 ரூபா தான். சீக்கிரம் வந்துங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. டன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபுல் மூணு பெரிய சைஸ், அடல்ட் சைஸு. ஸோ இது நீங்கள் எது எடுத்தாலுமே 80 ரூபா தான். சரிங்களா, உங்களுக்கு 90 ரூபா நாங்கள் தந்த ரேட்டு. நாங்களே தந்துருக்கோம் 90 ரூபாய்க்கு. உங்களுக்கு வெறும் 80 ரூபாய்க்கு நாங்கள் தர போகிறோம். ஃபுல் பிளாக் இருக்கா? இப்போ நீங்களாம் ஏதாவது கதையை கட்டி குருட்டிடாதீங்க. அப்புறம் வந்து ஃபுல் பிளாக் இருக்கா, எங்கே இருக்குது அப்படின்னு எல்லோரும் வந்து ஏமாந்துடக்கூடாது. எல்லா கலரும் மிக்சிங்காக இருக்குது. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்ல கலர்லாம் வாங்கி வைக்கலாம். சரிங்களா, ஆனால் பெரிய சைஸாக இருக்குது, சூப்பராக இருந்தாங்க. சரி டன். எடுத்து பாருங்கள், கப்பீஸு நல்லா இருக்காங்கப்பா. ஃபீமேல்ஸே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து கப்பி ஜோடியை வெறும் 25 ரூபான்னு போட்டிருப்பேன். ஃபீமேல்ஸ் இருக்குது, மேல் இருக்கான்னு பார்ப்பீங்க. மேல் பாருங்கள், செம்மையாக இருக்காங்க. ஸோ ஜோடி வருமே 25 தான். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. மேல்ஸும் நல்லா இருக்குது, ஃபீமேலும் நல்லா இருக்குது, நல்லா சைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் வேணும்னா ஷர்ட் பண்ணு கடைக்கு வாங்க, ஷர்ட் வாங்க. கொய் சின்ன சைஸு நல்லா இருக்குது, தரமான கலரு. ஸோ பீஸ் வேணும் 10 ரூபாய்க்கு தரப்போகிறோம். கொய்யும் மாலையும் எந்த ஆங்கிலேருந்து பார்க்க ஒன்று போல் இருக்குது. என்னடி கொய்யும் மாலி எப்படி ஒன்று பிங்க் நெட்டு ஜம்முன்னு இருக்குது. இது என்ன ரேட்டு போட்டிருந்தது? 35. பரவாயில்லண்ணா, ரேட் ரொம்ப கம்மி தான். நம்மளே இன்னும் கொஞ்சம் கூட ரேட்டு போட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி. இல்லை ஆக்சுவலாக மேடம் எப்போது அந்த ரேட் கொடுக்குறது தான். இன்றைக்கி மக்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸாக நம்ம தேடி பெற விஷயம். சரி, அப்படி இல்லைப்பா, ஏன்னா மக்களுக்காக வாழ்கிறோம் நாங்கள், வந்து மக்களுக்காக தான். அவங்க எல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான். மதியா உருட்டுறேன்ட்ட மதியா. காலேஜ் எப்படி பஸ்லையா வண்டி இல்லையா? இல்லை கேட்குறேன், என்ன சொன்னா காலேஜ் ஆரஞ்சு எப்படி வந்துருக்கு? ஸோ ஆரஞ்சு பவுல் இருக்குது. ஸோ வெறும் 60 ரூபா தான். சரிங்களா, ஸோ முடிஞ்ச நல்லா ஃபாஸ்ட்டாக வாங்க. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கானுங்க இந்த தடவை. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. பவுல் எல்லாமே தரமான ஒரு ஆஃபர் இருக்குது. யூஸ் பண்ணிட்டே பண்ணுறாங்க சார், செம்மையாக இருக்கானுங்க. ஒருத்தர் பார்க்க இந்த பக்கம் ஒருத்தர் வந்து இதை எடுத்து வைங்க. அப்புறம் அந்த ஆக்சரிஸ்லாம் ஒரு பெட்டியில் எடுத்து வைங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் வாங்க, சட இந்த ஆக்சரிஸ் மட்டும் அந்த பெட்டிக்குள்ளே அதில் போடுங்க. யாரோ ஒருத்தர் சடன்னு வாங்க. ஸோ அடுத்து பாருங்க, 8 இன்ச் பவுலு. 8 இன்ச் பவுல் தான் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயமே. ஏன்னா அதில் ஒரு பேசிக் செட்டப்பே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இந்த 8 இன்ச் பவுலுக்குள்ள அழகே. ஸோ வெறும் 80 ரூபாய்க்கு தரப்போம். ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக வாங்க. திருநெல்வேலியில் இது வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு 40 ரூபா கம்மியாக தரோம். சரிங்களா, ஸோ ஆஃபர். ஏன் ப்ரோ உங்கள் நாளில் கடையில் எல்லா நாட்களுமே ஆஃபரில் இருக்குன்னா அதான் நாங்கள் 12 இன்ச்சு அங்கே 10 இதுவும் உடஞ்சி தான் வரும். அதனால தான் நான் 12 இன்ச்சே வாங்காமல் இருக்கேன். 20 இன்ச்சு நம்பர். சரிடா. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபிஷ்ஷு
இது வந்திருக்காங்க. ஸோ சின்ன சைஸ் கோல்டு ஃபிஷ்ஷுங்க. பீஸ் எதை எடுத்தாலுமே 5 ரூபா சரிங்களா. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கானுங்க. ஒருத்தன் குட்டியாக இருந்தாலும் நிறைய பேர் கேட்குற அந்த டபுள் டெயிலுங்காங்க. சில பேர் அந்த பட்டர்ஃப்ளை இதான் ஏன் நான் பார்க்குறேன் எல்லாமே எனக்கு ஒன்று போல தான் தெரியுது. ஆனால் கஸ்டமர் நிறைய வித்தியாசங்கள் பார்த்து எடுத்து போகிறாங்க. எப்படின்னு தெரியுது. சூப்பர். தூக்கி அந்த பக்கம் வைங்கக்கா. பிளாக் மூஸ் நல்லாயிருக்கு. பீஸ் ரொம்ப 20 ரூபா சரிங்களா. ஜஸ்ட் 20 ருபீஸு. நல்லா நச்சுன்னு இருக்கானுங்க. கலர் நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் இன்னுமே தொட்டியில் நாங்கள் போட்டப்பறம் இன்னுமே நல்லா திக்காகிடும் சரிங்களா. கவலைப்படாதீங்க. சூப்பர் டன் நச்சுன்னு இருக்கானுங்க. அடுத்து பாருங்கள், திருநெல்வேலியில் எவ்வளோலேருந்து மீன் வாங்கலாமா? திருநெல்வேலியில் நீங்கள் இல்லை அதை விட்டுருங்க. நாங்கள் இல்லை வந்து ஒரு நீங்கள் வெளி கடைகளெல்லாம் போகிறீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் கலர் மீன் வாங்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து 2 ரூபா 50 காசுலேருந்து மீன் தரோம் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாயிலேருந்து ஃபிஷஸ் தர போகிறோம். இதில் எந்த சைஸ் நீங்கள் எடுத்தீங்களாலும் 2 ரூபா 50 காசு தான். சீக்கிரம் வந்தீங்கன்னா பெரிய சைஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ முடிஞ்சனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக வரணும், அதுதான் மேட்ரு சரிங்களா. அடுத்து பாருங்கள், அதே தான் 2 ரூபா 50 காசு தான். எந்த மீன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி தான் 2 ரூபா 50 காசு. அதில் ஒரு 200 300 பீஸ் வந்திருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா கடை அள்ளிட்டு போய்க்கலாம். எங்கிட்ட வாங்கி கூட நீங்கள் வெளியே வச்சு விற்கலாம். அந்த லெவலில் நாங்கள் ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. லாஸ்ட் பெட்டி இதோட அந்த 14 பெட்டி நிறைவடைய போகிறது சரிங்களா. இதோட முடிஞ்சுது. வெயில் பட்டுறாமக்கா, அந்த கவரில் வெயில் பட்டு வெயில் படாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இல்லை அந்த மார்பிள் சாரி ப்ரோ, சிம்பிளாக வரல. அந்த மார்பிள் இது இந்த ஆக்சுவலாக வந்து இது ப்ளக்கார்டு தான். இது வந்து காப்பர் ப்ளக்கார்டு. ஸோ ஃபுல்லாக மார்பிள் அந்த ட்ராகன் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் மார்பிள்னும் போது நான் ஒயிட்டாக இருந்தமோன்னு வச்சுட்டேன். என்ன ஜூஸ் எடுத்தோம்? ஆமாம்மாண்ணே நல்ல சூப்பராக ஏமா இந்த பாருங்கள். நல்ல ஒரு நச்சுன்னு பிளாக் ட்ராகனு அப்புறம் வந்து ஒரு அயன்மேன் சீரீஸில் 2 ஃபைட்டர் கொடுத்தேன். ஒரு அவசரத்துக்கு திரும்ப எடுத்துகிட்டு போய்கிட்டேன், அவ்வளோதான். என்ன ஜோஸ் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பேக்கிங் தேவைப்பட்டுச்சு. சரி பாவம் பையன் ஆசாசியாக வளர்த்துட்டு இருந்தோம். பெரிய சைஸ் ஆகிட்டு அவன்ட்டேன். நல்லா இருக்குப்பா ப்ளக்கார்டு ஜோடி. மிஸ் பண்ணிட்டே வருது அந்த லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது. ப்ளக்கார்டு பேர் வெறும் 200 ரூபா தான். ஸோ 5 ஜோடி தான் எடுத்திருக்கோம். முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் சரிங்களா. சூப்பராக இருக்குது. எல்லாமே காப்பர் ப்ளக்கார்டு தான். எல்லா பேட்டர்ன்ஸுமே இருக்குது. இதில் வந்து சூப்பராக இருக்கானுங்க. நச்சுன்னு இருக்குது. வெறும் 10 பீஸ் தான் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெஜ் ஜோல்லு இதே சைஸில் தான் வாங்கிட்டு போனேன் ஜோஸ். நீ அவன்கிட்ட ப்ரீடே ஆகிட்டு ஜோஸ்டெல்லாம். எத்தனை குட்டி இருக்குது ஜோஸ்? இப்போ உயிரோட இருக்கா குட்டியெல்லாம்? குட்டி இருக்குண்ணே. நான் தான் பிடிச்சி கொடுத்தேன். சரி தான். ஸோ வந்து பீஸ் எல்லாமே 20 ரூபாய்க்கு தரப்போகிறோம். ஜுவல் ஃபிஷ் எல்லாமே. ஸோ 3 தடவை ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. நல்லா இருக்குது. சூப்பர் ஈஸியாக ப்ரீட் ஆகிட்டு அவன்ட்டலாம். ஜஸ்ட் ஒரு பானை மட்டும் தான் வச்சோம். பலூன் மாலி. ஸோ பலூன் மாலி ஆக்சுவலாக என்ன ரேட்டு போட்டிருக்கு? பீஸ் 10 ரூபான்னு போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பீஸ் 10 ரூபா தான் சரிங்களா. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. தரமாக இருக்குது. ரொம்ப நாள் அப்புறம் நானே பலூன் மாலியை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கானுங்க ஒரு அப்படியா ப்ரோ? ஜுவல் ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கானுங்க. மேல் ஃபீமேலு இந்த கலர். நான் இது வந்து என்னென்னா ஜுவல் ஃபிஷ் என்ன ஒரு மாதிரி இருக்குங்கன்னா அது பிரித்து போட்ட அப்புறம் தான் அது தெரியும் உங்களுக்கு கலரு. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அழகாக இருக்கும். பட் எந்த மீனோடய போட முடியாது. ஒரு தனி ஒரு டேங்க் செட்டப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸி டு ப்ரீட் சரிங்களா. ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுங்களே வந்து ஹேட்ச் பண்ணிக்கும். ஸோ ப்ராப்ளமே இல்லை உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் பானை மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ சூப்பர். தென் லாஸ்ட்டு கவர் ஏஞ்சல். ஏஞ்சல் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைம் ஏஞ்சல். ஸோ பீஸ் ஒரே 30 ரூபா தான் சரிங்களா. முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ 14 பெட்டி நிறைவடைந்து விட்டது. ஸோ நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருந்தால் முடிஞ்ச லெவலில் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர சொல்லுங்கள். மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர் எல்லாமே. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். மிஸ் பண்ணிடுங்க. பை.